ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் நாகர்கோயில் ஃபுடி மான்ஸ்டர். இந்த வீடியோவில் கிருஷ்ணகோயில் வில்லியம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற எஸ்கேவி வேர்ல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, இப்போது எஸ்கேவி வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதான் கடை. உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ரூமில் வந்து அங்கங்கே ரேக்லாம் வச்சு பொருள்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. கடையில் எங்கே யாரையுமே காணோம். ஸோ அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காருங்க. ஸோ நம்ம ஓனாக பார்க்கலாம். நிறைய கச்சன்னு வச்சுருக்கனால பொறுமையாக பார்த்துட்டு போவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாய் செக்ஷன் போல். இங்கே பாருங்கள், பபுள் கன்னு, அப்புறம் டிராக்டர்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம விவசாயம் பண்ணுறவங்க டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்களா, அது அப்படியே மினியேச்சராக வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 199 ருபீஸ் தான், 199 ரூபா தான். நைஸ். ஸோ அந்த மாதிரி டைனோசர் இருக்குது, பபுள் கன் இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், இது ஏதோ மோர்ட்டார் டான்ஸிங் கேக்டஸ் வந்துருச்சு. ஓகே, இதுவும் ஒரு மோர்ட்டார் பபுள் கன். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 293. நைஸ், நல்லா கம்மி ப்ரைஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பபுள் கன் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. நிறையா பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு டாய் கிட்ஸுக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், கேர்ள்ஸுக்காகவே வந்து பார்பி மாதிரியே இது பார்பி கிடையாது. இது ஒரு ரகம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 317. ஸோ எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. நல்லாவும் இருக்குது. முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இந்த 1-2 ஐட்டம் தான் வந்து யூஸ்வலான பொருளாக இருக்குது. மற்றதெல்லாம் இப்போ நான் பார்த்த டாய்ஸ் எல்லாமே வந்து இந்த டிராக்டரே இதுக்குமே நான் பார்த்ததில்லை. மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய அங்கேயும் இல்லாத ஒரு ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே டாய்ஸ் தாங்க. பாருங்கள், குட்டியாக வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபேன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லுமே வந்து டாய் செக்ஷன். ஸோ அப்படியே இங்கேயும் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த பிளாக் கேம்ஸு ஃபுல் ஒரு பெரிய பை ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. பின்னாடி அப்படியே ஸ்கூல் பசங்க இப்போ பேக் மாட்டிட்டு போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அது இருக்குது. அப்புறம் ஆர்சி கார். நைஸ், பார்க்க நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இதோட ப்ரைஸ் 399, 400 ருபீஸ், 399 ருபீஸ். நல்ல ப்ரைஸ் தான் இது. ஆர்சி காருக்கெலாம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பர் வச்சுருக்காங்க. ஸோ குட்டியாக இருக்குது. இதுக்கும் ரிமோட்லாம் கொடுத்துருக்குறாங்க. 349 ருபீஸ் தானா, ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. இப்படி தட்டினா மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு கலரில் வரும். அப்படியே ஹோல்ட் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 285 ருபீஸ் தான். இதோட பேர் வந்து ரோஸ் டைமண்ட் டேபிள் லேம்ப். ஸோ சார்ஜ் பண்ணி நம்ம டேபிளில் வச்சு சும்மா வீட்டில் ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் இங்கே அந்த மாதிரி நிறைய என்னெல்லாமோ வச்சுருக்குறாங்க. எக்கச்சக்கமான பொருள்லாம் இருக்குது. நெயில் கட்டர் கொண்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ லிப்ஸ்டிக் மாதிரி ஒரு பொருள் வச்சுருக்காங்க. லிப்ஸ்டிக் இல்லை, சம்திங் பென்னா. ஓகே, பின்னாடி இருக்கிற அக்கா சொல்கிறாங்க இது வந்து பென்னுன்னு. ஸோ லிப்ஸ்டிக் ஷேப்பில் இருக்கிற ஒரு பென். ஓகே, ஸோ இது பாருங்கள், இதுவும் ஒரு ஷோ பீஸ். இல்லை கிஃப்டாக கொடுக்கலாம். உள்ள டைட்டானிக் கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. பேப்பர் வெயிட்டாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ரோஸும் ஜாக் இருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா அழகாக நீங்கள் உங்கள் டேபிள் ஆஃபீஸில் இல்லையா, அது வந்து ரப்பர் பேண்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பொருள் போட்டு இதில் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஈவன் நீங்கள் ரெஸ்டாரண்ட் இதை கஃபே மாதிரி தான் வச்சுருந்தீங்கன்னா பில் கொடுக்கறது கூட இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சென்னையிலாம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறேன் நான். ஸோ நைஸ். ஸோ இது என்ன 3D மசாஜர். ஸோ மசாஜுக்கும் ஐட்டம் வச்சுருக்குறாங்கப்பா. இது வந்து நீங்கள் தலையிலையோ இல்லை முதுலையோ எங்கேயோ வச்சு இப்படி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே மேலெலாம் பாருங்கள், ஃபுல்லும் வாட்டர் பாட்டில்ஸ். 2000 ml 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இது. இதோட ப்ரைஸ் வந்து 499. நிறைய கலர் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே பாட்டில்ஸாக இருக்கும். நான் வந்து இப்போ ஜஸ்ட் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து அதில் மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி சில ஐட்டம்ஸ்லாம் நான் காட்டுறேன். ஸோ அதுக்காக வீடியோ ஸ்கிப் ஆகாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கப் LED டெம்பரேச்சர் டிஸ்பிளே. அதாவது பாட்டில் எடுத்தே காட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே உங்களுக்கு டிஸ்பிளே வரும். இப்போ ஆன் பண்ணல, அதை நான் அப்புறமா அந்த வீடியோவில் காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 210, 210 ரூபா, 500 ml. ஸோ மேலே வந்து உங்களுக்கு அந்த வாட்டரோட டெம்பரேச்சர்லாம் வந்து காட்டும், அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இங்கே ஃபுல்லுமே வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ இந்த சைடு வருவோம். இங்கேயும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது என்னது? கிரியேட்டிவ் 5 லேயர் ஷூ ரேக். ஓகே, ஷூ ரேக் 1 2 3 4 5 6 இருக்குது. இதில் நான் 5 லேயர் தான் போட்டிருக்காங்க. 1 2 3 4 ஓகே 5 தான் இருக்குது. மேலேயும் வச்சா 6 லேயர் வச்சுக்கலாம். ஷூ ரேக் இது. இதோட ப்ரைஸு 275. அங்கேருந்து அந்த அக்கா பயங்கரமாக கத்துறாங்க 275 அப்படின்னு. ஸோ இதோட ரேட் வந்து 275. நைஸ். 275 ஷூ ரேக்குங்கிறது நல்ல விஷயம் தான். அப்புறம் இங்கே வந்து கணேஷ், ஏதோ ஒரு கணேஷ் இருக்கிறாப்பில்லைங்க, அவரோட ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே லஞ்ச் பாக்ஸ் பாருங்கள், ஸ்கூல்லாம் இப்போ திறந்துருக்கோம். ஸோ 330 ருபீஸ் தான் அந்த லஞ்ச் பாக்ஸ். உள்ள ஸ்பூனு,
அப்புறம் அதுக்கு ஊறுகாய் வைக்கிறதுக்கு, கூட்டு வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்கிறதுக்குன்னு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கு. பீச் கலரில் சைஸும் பாருங்கள், நல்லா இவ்வளோ நிறைய குவான்டிட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. நைஸ். அட சோட்டா பீம் இங்கேயும் வந்துட்டான் பாருங்க. கிட்ஸுக்கான ஃபேவரட் சோட்டா பீம் இங்கேயும் வந்துட்டான். எங்கே போனாலும் இந்த பையன் வந்துடுறான். ஸோ சோட்டா பீம் டிசைன்லையும் வந்து லஞ்ச் பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்து வந்து பிளாஸ்டிக்கில் உள்ளது. இது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் உள்ளது. ஸோ ஸ்டீலில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போட்டிருக்காங்க லஞ்ச் பாக்ஸ். இது வந்து 480 ருபீஸு. இதுக்குள்ளேயுமே நிறைய கம்பார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. இது கணேஷுங்கிற பிராண்டோடது. யார் இந்த கணேஷன் தான் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன். ஸோ அப்புறம் இங்கே கீழெலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, மினி மாப்பு, சின்ன மாப்பு, இந்த டேபிள் அந்த ஆஃபீஸில் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் டெய்லரிங் பண்ணுறீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த டேப்லாம் வச்சுருக்காங்க. நைஸ். ஸோ அப்படியே இங்கே வருவோம். இது ஃபுல்லும் கிச்சன் ஐட்டம்ஸ் போல். பொட்டேட்டோ ஸ்மேஷரு, அப்புறம் வந்து கார்லிக் ஸ்மேஷரு, ஆயிலு, வேக்கம் செட் வச்சுருக்காங்க. வேக்கம் ஃப்ளாஸ்க் செட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 299 ருபீஸ். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 டீ கப்பு, ஹாட் அண்ட் கோல்ட் ஃப்ளாஸ்க் இருக்கும். எதுக்கு நான் வந்து நம்ம இங்கே ட்ராவல் பண்ணுறோம் இல்லை எங்கேயா போகும்போது வந்து கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கிறதுக்காக. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிச்சன் ஐட்டம் தான். டிஜிட்டல் ஸ்பூன் ஸ்கேலிங், அதாவது நீங்கள் குக் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் புதுசாக குக் பண்ணுறீங்க, மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மெஷர்மெண்ட், அது டிஜிட்டல் ஸ்பூன் இருக்குது. அதுவே கரெக்டாக எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் ஸ்பூனில் எடுத்துருக்கீங்கிறதெல்லாம் காட்டும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜஸ், கண்டெய்னரு, சாப்பரு, இதெல்லாம் வந்து ரெகுலரான ஐட்டம் தான். அஞ்சரை பெட்டி வச்சுருக்குறாங்க பாங்க. ரொம்ப நாளாச்சு இந்த அஞ்சரை பெட்டியெல்லாம் பார்த்து. ஸோ இங்கே நிறைய நம்ம எதிர்பார்க்காத ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 555 வந்து கரோக்கி செட் கொடுக்குறாங்க. அது ஒயர்லெஸ் கரோக்கி செட்டு, 2 மைக்கு வித் ஸ்பீக்கரோட கொடுக்குறாங்க. 555 தான், 555 ரூபா தான் அது. வீட்டில் உங்களுக்கு போர் அடிச்சா இல்லை புதுசாக கல்யாணம் இருந்ததுன்னா கதவை போட்டிட்டு வருது ஹூன்னு பாட்டு ஜாலியாக நீங்கள் டான்ஸ் ஆகிட்டு கிடக்கலாம். அப்புறம் வந்து ஹேண்ட் ஃபேன், ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு. என்னடி மாலா ஃபேனை 5ஆம் நம்பரில் வை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஃபேனத்துக்கு வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் வந்து வெறும் 300 ரூபா தான். நல்ல கம்மி ரேட். எனக்கு தெரிஞ்சு இங்கே ரேட் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய கடையெல்லாம் பார்த்துருக்கிறேன், இவ்வளோ கம்மியாலாம் யாரும் கொடுத்ததில்ல. அதிலே வந்து பெரிய ஃபேன் வச்சுருக்காங்க. 2 மாலாவாக சேர்த்து வச்சுக்கலாம், அந்த சைஸுக்கு வச்சுருக்காங்க. 999 தான், 1000 ருபீஸ். ஸோ நல்லா காற்று வரும். மெயினாக இப்போ எங்களுக்கே ஷூட் போகிற எங்களுக்கே வந்து எல்லாம் ஃபேன் தேவைப்படுது. இப்போ பாருங்க வேர்த்து ஊற்றிட்டு இருக்கிற இந்த கடையில் ஏசி வைக்கல, ஃபேன் வர நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் மைக் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வேர்க்குது. இந்த மாதிரி டைம்லாம் இந்த ஃபேன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தையல் மிஷின் இவ்வளோ சின்னதாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இது எப்படின்னா வந்து ஸ்டாப்லர் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல எமர்ஜென்சிக்கு நீங்கள் துணி வச்சு சக்க அடிச்சிங்கன்னா போதும், அது தச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கடை. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்த கடையும் வந்து இதுதான் மொத்த கடை வந்து சின்னதுலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெரிய கடை தான். ஆனால் அதுக்கு கடையோட அதிகமாக பொருள் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து சில முக்கியமான பொருள்கள்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு நான் வந்து டெமோ காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து மெயினாக டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெய்லரிங் பற்றி என்னன்னு தெரியாதவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அர்ஜென்ட்டாக நீங்கள் எங்கேயா கிளம்புறீங்க, லைட்டாக கிழிஞ்சிருச்சு இல்லை ஸ்டிச் பண்ணணும், நூல் பிரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல ஸ்டாப்லர் மாதிரி இருக்கா பெருசாக பார்க்குறதுக்கு, இதில் வந்து அங்கே துணியை நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கும், இது எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக பாருங்கள் ஸ்டிச் ஆகி வருதா, இந்த மாதிரி நீட்டாக வந்து ஸ்டிச் ஆகும். இதுக்காக நீங்கள் டெய்லர் கடையை தேடி காலங்காத்தாலே கடையை திறக்க வைக்கணும்ட்டு இல்லை வீட்டில் டெய்லரிங் தெரிஞ்சவங்களை அடிச்சுருந்தா தச்சு கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்களே உங்கள் கிளாத் எடுத்துல வச்சு நீட்டாக இப்படி அழகாக தச்சிட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி வரும். நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை திருப்பிக்கிட்டால் போதும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. இதோட ப்ரைஸு எங்கே இருக்குங்கிறது தெரியல. இதை நீங்கள் 4 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணணும். சார்ஜ் தான் பண்ணோன்னா 4 பேட்டரி இருந்தால் இந்த இடத்துல காட்டுவாங்க. 4 பேட்டரி இருக்குது. ஓகே, அந்த 4 பேட்டரி AA சைஸ் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணாலே போதும். நைஸ். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் 2000 ml வந்து 2 லிட்டரு. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயே பாட்டில் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதுக்குள்ளே ஒரு பாட்டில் இருக்குது, அதில் ஒரு ஸ்ட்ராவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பாட்டில் இருக்குது. இது எல்லாமே ஷிப்பர் டைப்பு, ஓகேவா? ஸோ இது ஒரு பாட்டிலாக, இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளேயும் ஒரு பாட்டில் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளே ஸ்ட்ரா இருக்குது. சரி, இந்த பாட்டிலுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த பாட்டிலுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இந்த பாட்டிலுக்கு வந்து தொங்க போடுற மாதிரி அந்த ஸ்லிங்கு தான் உள்ளே இருக்குது. ஸோ மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 2000. இது வந்து பெருசு வந்து 2 லிட்ரு, இது வந்து 900 ml. 1 லிட்டருக்கு 100 கிராம் ml கம்மி. இது வந்து 300 ml. ஸோ நல்ல ஒரு இதுதான். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினாலே போதும். வீட்டில் வந்து 3 பேர் வயசுக்கு ஏற்ற குழந்தைங்களுக்கு ஒரு சைஸு, பெரியவங்களுக்கு ஒரு சைஸு நீங்கள் வச்சு பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நான் எல்லாத்தையுமே காட்டி உங்களுக்கு மொக்க போட விரும்பலை. அப்புறம் இதெல்லாம் வந்து டோர் மேட்டு. மேலே இது வந்து தண்ணி லைட்டாக பார்த்தாலே போகிற டக்குன்னு உள்ள அப்சர்வ் ஆகிடும். அதுலேயே வந்து இந்த கார்ட்டூன் கேரக்டரில் இந்த கிட்ஸ் ரூமில் போடுற மாதிரி, டாய்லெட்டுக்கு வெளில போடுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது
அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்டு காருக்கு டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுல சும்மா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டஸ்டர் தான், யூஸ்வலான ஐட்டம் தான் அதெல்லாம். அப்புறம் இங்கே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் மைக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாலியாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஆணுக்கு இருக்கிறமா பாட்டு பாடிட்டு இல்லை நீங்கள் நல்லா பாட்டு பாடினாலும் அதை ரசிக்கிற மாதிரி நாங்கள் கேட்போம், அந்த மாதிரி பாட்டும் பாடிக்கலாம். இது ஆன் பண்ணால் இங்கே லைட் அழகாக இருக்கும். சுற்றி கலர் கலரில் RGB கலர்ஸ் லைட் இருக்குதா. இது ப்ளூடூத்து ஆனுன்னு சொல்லியிருக்கு. ஓகே, உள்ளே இருக்க ஒரு அக்கா பேசிகிட்டு இருக்காங்க, ஆன் பண்ணோடனே ப்ளூடூத் ஆன் அப்படின்னு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி USB கனெக்ட் பண்ணிக்கலாம், C டைப் சார்ஜிங் போட்டு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மைக் இது. ஸோ பாட்டு கனெக்ட் பண்ணிட்டு பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஜெமினி கனெக்ஷன் பாட்டு பாடிக்கலாம். ஓகே, ஸோ இது ஆஃப் பண்ணிடுவோம், ப்ளூடூத் ஆஃப். ஸோ அடுத்து இந்த மழை காலத்துக்கு ரொம்ப தேவைப்படுற ரெயின் கோட் இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 199 ரூபா தான். நல்ல மெல்லிஸாக இருக்குது, இந்த ரொம்ப போட்டால் அப்படியே வெயிட்டெல்லாம் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படிங்க வந்து பாருங்க, நீட்டாக அழகாக இருக்குது, தின்னாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. ஓ சூப்பர். எனக்கு ஆக்சுவலாக தொடர்பு கிழிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கு தனியாக ஹூட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ 199 ருபீஸ்க்கு நல்ல ஒரு இதாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்ட்டாக இருக்குது, ஆக்சுவலாக தின்னாக அப்படி அழகாக நல்லா இருக்குது. ஸோ ரெயின் கோட்லாம் போட்டால் வந்து போட்டதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நைஸ். ஸோ இது இப்படி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்குது, எதை எடுத்து காட்டுறதுன்னு தெரியல. இதுவும் எனக்கு இன்னொன்று பிடிச்சிருந்தது. இது ஆக்சுவலாக நான் எனக்கு ஒரு பில் வேறு பண்ண சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒன்று கொடுங்க என் காருக்கு வாங்கிக்கிறதுக்கு. இது என்னென்னா 3-in-1 வேக்கம் கிளீனர். சார்ஜ் போட்டு நம்ம காருக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கார் கேப்பில் இருக்கிற டஸ்ட்டு இல்லை ஏதாவது, இப்போ நான்லாம் பெட் வளர்க்குறேன், நான் காரில் தான் கூட்டு போவேன். ஸோ அவனோட ஹேர் இதெல்லாம் வந்து காருக்குள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் கேப்புக்குள்ளே போயிருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து தனித்தனி நாப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ காரோட அந்த சீட்டு கேப்பு, அந்த சைட்லலாம் டோர் கேப்லலாம் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி அதில் இருக்க டஸ்ட்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நைஸ். அண்ட் இது வந்து போர்ட்டபிள் மினி ஹோம் அண்ட் கார் கேர். இது வீட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 285, வெறும் 285 ரூபா தான். ஸோ நல்ல ஒரு விஷயம். அப்புறம் இங்கே திருப்பி அகெயின் ஸ்நாக்ஸு, இது லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இது வந்து என்னென்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பவர் பேங்கோ இல்லை எதுலையோ நம்ம USB ப்ளக்லேயோ அடாப்டரில் கனெக்ட் பண்ணோன்னா இது அழகாக வந்து லைட் எரியும். லைட் எரியும்போது எப்படி இருக்குன்னா நேச்சுரலாக, அதாவது பின்னாடி வந்து இது ஒரு வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குது, ஜன்னலுக்கு வெளியில் வந்து செடி இருக்குது. ஸோ அந்த லைட் ஆன் பண்ணும்போது அந்த நேச்சுரலாக எல்லாமே தெரியும். அந்த செடியிலேருந்து எல்லாமே உள்ளே வந்து வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குமோ அது எல்லாமே அப்படி நேச்சுரலாக இருக்கும். ஒரு நேச்சுரல் ஒரிஜினல் ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும், பார்க்க ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது கிஃப்ட் பண்ணலாம். நீங்களே உங்கள் வீட்டு ஷோகேஸில் வைக்கலாம், இல்லை பெட் சைட்ஸில் எங்கேயா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் இது வந்து தையல் மிஷின். நம்ம ஏற்கனவே வந்து அந்த ரவுண்ட் அடிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன தையல் மிஷின் பார்த்தோம். இது வந்து அதிலே பெரிய வெர்ஷன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே, நம்ம இப்போ உட்காந்து ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்ருக்கு, டைம் எடுத்துரும். பட் இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. சரி, இது வந்து தையல் மிஷின், துணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஓகே, அடுத்து வந்து மேஜிக் அம்ப்ரெல்லா. இந்த மேஜிக் அம்ப்ரெல்லா அப்படி என்ன பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் அம்ப்ரெல்லா வந்து நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். எப்படி ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இதில் இப்போ என்னென்னா நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். தண்ணி ஊற்றும் போது மேலே வந்து சர்ப்ரைஸ் இருக்குது, அது நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ அம்ப்ரெல்லா எப்படி இருக்குது, நான் மேலே தண்ணி ஊற்றுறேன், தெரியுதா. ஸோ வந்து அந்த ஃப்ளவராக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து மழை பெய்யும் போது வந்து மேலே மழை தண்ணி படும்போது இந்த மாதிரி ஃப்ளவராக வரும். இதுதான் வந்து இந்த அம்ப்ரெல்லாவோட ஸ்பெஷாலிட்டியே, மேஜிக் அம்ப்ரெல்லா. கடையை வந்து தண்ணி ஊற்றி ஸ்விம்மிங் பூல் ஆக்கி விட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த மேஜிக் அம்ப்ரெல்லாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இதோட ப்ரைஸ் என்னென்னா, இதோட ப்ரைஸ் என்னக்கா? ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து அவங்க பார்த்து சொல்லுவாங்க, அது வரைக்கும் இது எப்படி ஓரமாக இருக்கட்டும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா, இது பார்ப்போம். 199 ரூபான்னு சொல்லிட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த ஆயில் கேன் இது. ஸோ இது மேலே வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் இதில் நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி ஃபில் பண்ணிக்கலாம், கிளாஸ் தான் இது. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஆயில் ஊற்றணும். இது ஆயில் ஊற்றுறதா? நம்ம ஆயில் ஊற்றுறதா? ஓகே, டவுட் ஆயிடுச்சு. ஸோ இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், ப்ரைஸ்லாம் கம்மி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னே நான் கேட்டேன் அப்போ தான் என்னங்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்னென்னா வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற லைட்டு. இப்படி ஆன் பண்ணோன்னா இது நம்ம இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ சார்ஜ் போட்டு நம்ம அது வந்து 1 day 2 days வரைக்கும் வந்து இதோடைய சார்ஜ் வந்து தாங்குது. மெயினாக அதை ஹூக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி இதில் தொங்க விட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கேம்பிங்கு, இந்த டென்ட்லாம் போடுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. ஓகே, ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ணால் ஆஃப் ஆக மாட்டேங்க. சிங்கிள் கிளிக் பண்ணாலே ஆஃப் ஆகிடுது. ஓகே,
இந்த கிளைமேட்டில் இப்படி காற்று வாங்குறது எவ்வளோ சுகமாக இருக்குது. ஆமாம் மக்களே, வெயில் வேறு கொளுத்து தள்ளுது. இந்த மாதிரி ஃபேன்லாம் இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் நாங்களாம் ஷூட் போகிறப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஃபேன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட விலை வந்து வெறும் 300 தான். ஜஸ்ட் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அழகாக இதுலேயே வந்து 3 பவர் கொடுத்துருக்காங்க, 1 2 3ன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் இருக்கும். ஸோ வச்சுட்டு இப்படி அழகாக வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா அழகாக காற்று வருது. அதே மாதிரி இங்கே கிளிப்பிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளிப்பிங் டைப் நீங்கள் ஏதாவது ஒரு டேபிளில் இப்படி வைக்கிறது, ஸோ இது ஏதாவது ஒரு சைடில் ஏதாவது ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதில் வைக்கிறது, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப் டவுன் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம், 360 டிகிரி சுற்றிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேன். ஸோ அதுதான் வந்து அப்படியே ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருக்கிறேன். ஓகே, காற்றே வாங்கிட்டு இருக்க முடியாது, இது ஆஃப் பண்ணி இப்படி ஓரம் வைப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முக்கியமான ப்ராடக்ட்ஸ், ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே கடையில் அப்படியே அடுக்கி வச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு, நம்ம ஏற்கனவே ஒரு லஞ்ச் பாக்ஸ் பார்த்துருந்தோம். பட் இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற லஞ்ச் பாக்ஸ். இங்கே இதில் என்ன அப்படி ட்ரெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 லாக் கொடுத்துருக்குறாங்க, 4 சைடு லாக்கு. ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வச்சு கொடுத்தீங்கன்னா கூட கொட்டாது பேக்கில். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது, ஸ்பூன் இருக்குது. குவான்டிட்டியுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 500 ml இருக்கும் இது. ஸோ இங்கே வந்து கூட்டு, பொரியல், சாக்லேட்டு, கேக்குன்னு இதனால் வச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மெயினாக வந்து நல்லா ஹோல் டைட்டாக இருக்குது. அந்த மாதிரி இந்த கிட்டி கேட் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க, அதோட இது அந்த தீமில் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸு, ஸோ ட்வீட்னு போட்டு 3D எஃபெக்டில் எம்போஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், புஷ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ள பென்சில் பாக்ஸ். இங்கே வந்து பென்லாம் வச்சுக்கலாம். அது கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நைஸ். உள்ள ஒரு பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, டைம் டேபிள் மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு ரேக்காக. அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி லேம்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வெறும் 293 தான் போட்டிருக்காங்க, 293 ரூபா தான். நல்லாயிருக்கு. சைடில் ஒரு சுவிட்ச் போட்டிருக்காங்க, சார்ஜும் போட்டுக்கலாம் இதில். ஸோ ஆன் பண்ணால் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆன் ஆக மாட்டேங்குது. ஆமாம், சார்ஜ் இல்லை போல். பட் ஆன் பண்ணால் இங்கே லைட் எரியும் இதில். இது வந்து நம்ம இப்படி எப்படினாலும் சுற்றி வச்சுக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் வச்சுக்கலாம். ஸோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த அண்டர் வாட்டர் இதுக்கு நீர்மூழ்கி கப்பல் இதில் இருக்குது. இந்த கடையில் வந்து இன்னும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் காட்டினதெல்லாம் வெறும் 25% தான். பட் அதை தாண்டி நிறைய வச்சுருக்காங்க. இவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட போட்டிருப்பாங்க. வெப்சைட் ஐடி வந்து நான் கீழே லிங்க் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டூ செக், ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லும் 500 rupees மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. அண்ட் சேம் டே டிஸ்பேச்சும் பண்ணுறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. அண்ட் ஹோல்சேலும் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஹோல்சேலாக உங்களுக்கு வாங்கினாலும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கடை தான். இப்போ நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில்லியம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கூகுள் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பரும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், பார்த்ததில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு சிட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்க பாருங்க வெப்சைட் அட்ரஸ். ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.